என் பேரு சக்தி. சக்தியா? ம். நீ யாருன்னு எங்களுக்கு தெரியலையம்மா. ஆமா, நீ யாரை தேடி வந்த? இந்த பில்டிங் ஓனர் சித்தார்த் சார் சொல்லி இருந்தாரு, இதோ மேல் போர்ஷன் காலியா இருக்குன்னு. அதான் இப்ப பாக்கலான்னு. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. சார் சார், இப்போ என்னால எங்கேயும் போக முடியாது சார். நான் இப்பவே இந்த மேல் போர்ஷனை பார்த்துட்டு அங்கேயே தங்கி ஆகணும் சார். நான் உங்களை சிரமப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. தயவு செஞ்சு அந்த போர்ஷனோட சாவி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கல்யாணி, அந்த மேல் போர்ஷன் சாவி எடுத்துட்டு போய் அவங்க தங்குற இடத்த காட்டிட்டு வாமா. ஓகேப்பா, இதோ வரேன். வாங்க. வாங்க. வாங்கக்கா, உள்ள வாங்க. பாருங்க. சக்தி அக்கா, இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு. நாங்க 10 வருஷமா இங்கதான் இருக்கோம். இனிமே நீங்களும் இங்கதான் இருக்க போறீங்க. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. பார்க்க துரு துருன்னு ரொம்ப அழகா இருக்கியே. நீ என்ன பண்ற? நீங்க கூட தான் நல்லா இருக்கீங்க. அக்கா, எங்க அக்கா படிப்பு முடிச்சிட்டா. நான் இப்ப படிச்சுட்டே இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? நானா? நான் இந்த சமையல் வேலைலாம் நல்லா பாப்பேன். ஓ, அப்ப நீங்க கேட்டரிங் பிசினஸ் பண்றீங்களா? அது இனிமேதான் நான் என்ன பண்ண போறேன்னு முடிவெடுக்கணும். அப்புறம் நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. உன் மனசுல நீ எதையும் வச்சுக்காம ரொம்ப வெள்ளந்தியா நீ பேசுற. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. அதனாலதான் நான் உங்களை முதல் முறையா கூப்பிடும் போதே சக்தி அக்கான்னு கூப்பிட்டேன். லக்ஷ்மி, சித்தார்த் சார் கால் பண்ணாரு. காலையில இந்த பொண்ணு வரும்னு என்கிட்ட பேசினாரு. நான் தான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்ல மறந்துட்டேம்மா.